ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ரூட் ஸ்டாக்கில் 3 விதமான சப்போட்டாவை ஒட்டு போட்டிருந்தோம். இப்போ நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன வெரைட்டி நம்ம ஒட்டு போட்டிருந்தோம், அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரே ரூட் ஸ்டாக்கில் 3 விதமான ஒட்டு போட்டிருந்தோம். முதல்ல பார்க்குறது கிரிக்கெட் பால் வெரைட்டி. பாருங்கள், இதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு பரங்கிக்காய் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட பழத்தோட சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட இலைகளை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் கிரிக்கெட் பால் வெரைட்டி. இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது PKM3 அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி தான். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு இதோட காயோட சைஸ் வந்து பெருசாகும். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறதுல இந்த PKM3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட இலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் PKM3 அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது பாராமாசி அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் வந்துட்டு இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கின்னும் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது, சைஸஸும் வேறு மாதிரி இருக்குது. இந்த பாராமாசி வெரைட்டி வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி மகாராஷ்டிரா பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெரைட்டி அதிகமாகவே காணப்படுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அதே தான் இது பாராமாசி. இதோட கிளையை தான் இது. பாருங்கள், இந்த செடி பார்த்திங்கன்னா ஒட்டு போட்டு 2 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன பிஞ்சுகளும் அங்கங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரே ரூட் ஸ்டாக்கில் நிறைய மல்டிபிள் கிராஃப்ட்டை நம்ம பண்ணணும், செடி ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு நல்லா வளர்கிற மாதிரி இருக்கும், வேறு கிராஃப்டெல்லாம் வந்துட்டு வளராது, காஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான வெரைட்டியை வந்துட்டு ட்ரை பண்ணோம். 3 விதமான வெரைட்டி நல்லாவே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் இதில் இருக்குது. பாருங்கள், இதோட காய்கள் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுக்கிற மாதிரி வந்துச்சு. லைட்டாக டச் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு கீழே விழுற மாதிரி வந்துட்டு வந்துருச்சு. இதுதான் நான் வந்துட்டு இதில் பறித்த ஒரு காய். இது 3 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மதர் பிளான்ட்டில், அதாவது ரூட் ஸ்டாக்கில் நான் வந்துட்டு ஒட்டு போட்டு பெரிக்கிற காய் இது தான். ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பால் வெரைட்டி தான் இது. பாருங்கள், ரொம்பவே வந்துட்டு செடி வந்துட்டு ஆரோக்கியமாக வந்துட்டு எல்லா கிளையும் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கிரிக்கெட் பால் வெரைட்டியோட இந்த ஒட்டு போட்டிருக்க அந்த ஸ்டெம்பு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. மற்ற கிளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பாராமாசியாக இருக்கட்டும், PKM3 இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆரோக்கியமாக வளருது. ஆனால் இந்த கிரிக்கெட் பால் வெரைட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்கலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட செடியோட இலையோட தன்மை வந்துட்டு அந்த மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கிரிக்கெட் பால் வெரைட்டியில் வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு இல்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக வந்துட்டு ஹெல்த்தியாகவே வளர்ந்துட்டுருக்கு. ட்ரிப் இரிகேஷனில் நம்ம இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர்த்து ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சீவீட் நான் அப்பப்பையும் இதுக்கு வந்துட்டு போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறமேட்டு ட்ரிப் இரிகேஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அடியில் இருக்கும் ஒரு சில வேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்து எல்லா செடிகளுக்கும் நான் எடுத்து மேனுவலாக வந்துட்டு போட்டு விடுவேன். அதனால தான் செடி பொறுத்த வரைக்கும் நல்ல வேகமாகவே க்ரோத் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இதே போல் மல்டிபிள் ஒட்டு போடுறது சப்போட்டா இல்லாமல் சிட்ரஸ் ட்ரீலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பப்ளி மவுஸ் செடி. இதில் நான் முத்தாஸ் ஹேண்ட்லமன் செடியை வந்துட்டு ஒட்டு போட்டிருக்கேன். ஆனால் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த முத்தாஸ் ஹேண்ட்லமன். இது பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளைமேட்டுக்கு வளருமான்னு பார்த்திங்கன்னா வளருது, ஆனால் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.